தமிழ்நாட்டில் சட்டசபைன்னு அறிவிச்சா போதும், வண்டி வண்டியா கிளம்பி வந்துடுறாங்க திமுக காரங்க புழுகு மூட்டை தூக்கிட்டு. திட்டம்ன்ற பேர்ல மட்டமா ஏதாவது பேசுறாங்க. எதிர்த்து கேள்வி கேட்டா பதில் சொல்ல விடாம அப்பாவு குறுக்கு வந்து கேட் போட்டுடுறாரு. அப்பாவு எல்லாம் சபாநாயகரா இல்ல சந்திரமுகி படத்துல வர வடிவேலானே தெரியல. சந்திரமுகி படத்துல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார் போய் வடிவேலு பொண்டாட்டி கிட்ட பேசணும்னு கிட்ட போனா போதும், கிடுகிடுன்னு ஓடி வந்து கைய விரிச்சுக்கிட்டு குறுக்கு நிப்பாரு வடிவேலு. அதே மாதிரிதான் ஸ்டாலினையோ அவரோட அமைச்சர்களையோ 4 கேள்வி கேட்டா போதும் அப்பாவு குறுக்கு வந்துடுவாரு. இதெல்லாம் கண்ணியமான சட்டசபை மாதிரியா இருக்கு? கரகாட்டக்காரன் படத்துல வர்ற ஜால்ரா கோஷ்டி மாதிரி இல்ல இருக்கு. ஸ்டாலின் கம்பி கட்டுறதும் அப்பாவு ஜால்ரா தட்டுறதும். இதெல்லாம் தாண்டி மக்களுக்காக அண்ணன் எடப்பாடியாரோ அதிமுக எம்எல்ஏக்களோ கேள்வி கேட்டாங்கன்னா உடனே சட்டசபை லைவ் கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா உண்மை ஊருக்கு தெரியக்கூடாது இல்ல. அதே திமுக கம்பி கட்டுற கதை எல்லாம் சொல்லும் போது வாயிலையே வடை சுடும் போதெல்லாம் லைவ் தருவாங்க மக்களை ஏமாத்துறதுக்கு. இதுவா ஜனநாயகம்? திமுக சட்டசபை மாதிரியா இருக்கு அது பார்க்கும்போது. திமுக நடத்துறது ஏதோ குடும்பமா வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு உட்காருவாங்க கிராமத்துல, அதே மாதிரிதான் இருக்கு. சட்டசபையில திமுக உட்கார்ற எம்எல்ஏ வரிசை எல்லாம் பாருங்க. அங்க யார் இருப்பா? கருணாநிதி பையன், ஸ்டாலின் பையன், ஐ பெரியசாமி பையன், டிஆர் பாலு பையன், பொய்யாமொழி பையன், இப்படி வாரிசு கூட்டமே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சட்டசபை நிலைமை தான் இப்படி. பார்லிமெண்ட் பரவாயில்லையான்னு பார்த்தா அங்க இன்னும் மோசம். கருணாநிதி பொண்ணு, தங்கபாண்டியன் பொண்ணு, முரசோலி மாறம் பையன், ஆர்காட் வீராசாமி பையன், துரைமுருகன் பையன், அங்க ஒரு வாரிசு கூட்டம் உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களோட திராவிட மாடல் அதுதான். திமுகவோட திராவிட ஃபார்முலா என்ன தெரியுமா? ஒரு ஊருக்கு ஒரு தலைவர், அந்த தலைவர் குடும்பத்திலேயே அடுத்த தலைவர், அவங்களுக்கு அடிமை வேலை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம், அந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொத்தடிமை வேலை பார்க்கிறது. இதுதான் திமுகவோட திராவிட மாடல். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கடலை மிட்டாய் வாங்குற மாதிரி கஞ்சா வாங்க முடியும். அவ்வளோ சுலபமா போயிடுச்சு. எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஏன்னா அந்த கஞ்சா விற்கிற மெயின் டீலர் திமுக ஆதரவு பெற்ற ஜாஃபர் சாதிக், திமுக காரர். சாதிக்குன்னு பேர் வச்சாலே திமுகக்கும் ஸ்டாலினுக்கும் ஆபத்து தான் நினைக்கிறேன். பீச்ல பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்க எல்லாம் துரத்தி பிடிக்கிறாங்க, கஞ்சா விற்கிறவங்களை கண்டுக்காம விட்டுடுறாங்களே. ஒருவேளை இதுல திமுக காரங்களுக்கு சம்பந்தம் இருக்குமோன்னு மக்கள் நினைக்கிறதுக்குள்ளேயே அது உண்மையா போயிடுச்சு. இதெல்லாம் எங்க போய் நம்ம சொல்றது? கருணாநிதி கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற கொள்கைகளை, அண்ணாவோட கொள்கைகளை அவரோட குடும்பத்துக்காக வித்தாரு. இன்னைக்கு கருணாநிதி வழி வந்தவங்க எல்லாம் கஞ்சா, அபின், கோக்கைன்னு வித்துக்கிட்டு இருக்காங்க. இதுவா விடியல் அரசு? இது வீணா போன அரசு. நம்ம அதிமுக ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டம் நடக்குது, பட்ஜெட் தாக்கல் செய்யறோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு உன்னிப்பா கவனிப்பாங்க, ஆர்வமா பார்ப்பாங்க. ஏன்னா அதுல மக்களுக்காக நல்ல திட்டங்கள் வரும், நல்ல அறிவிப்புகள் வரும்னு. ஆனா இந்த திமுக பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது ஒரு நாய் கூட சீண்ட மாட்டேங்குது, திரும்பியே பார்க்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அது உண்மையான பட்ஜெட் கிடையாது, ஒரு ஜெராக்ஸ் பட்ஜெட். அது போடுறதுக்கெல்லாம் பினான்ஸ் மினிஸ்டர் தேவையில்லை, ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருந்தாலே போதும். எங்க ஊர்ல எல்லாம் ஒரு குடிகாரன் கதை சொல்லுவாங்க. ஒரு பயங்கரமான குடிகாரர் இருந்தாரா, என்ன பண்ணாலும் அவரோட குடியை நிப்பாட்ட முடியல, கம்மி பண்ண முடியல. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க மிரட்டி பார்த்தாங்க, அடிச்சு பார்த்தாங்க, கெஞ்சி பார்த்தாங்க, கோவிலுக்கு கூட்டிட்டு போய் பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. எல்லாரும் ஒரே கவலையில இருந்தாங்க. ஒரு நாள் அந்த குடிகாரரோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. சாமியார் கிட்ட கூட்டிட்டு போய், இவனுக்கு கொஞ்சம் நல்ல புத்தி சொல்லி கொடுங்க, நிறைய குடிக்கிறான், குடும்பம் அவஸ்தைப்படுது, இவனை எப்படியாவது திருத்திடுங்க, அந்த குடியை நிப்பாட்ட வைங்கன்னு. சாமியாரும் அந்த குடிகாரனை கூப்பிட்டு, குடிக்கிறதெல்லாம் தப்புப்பா, அது மகா பாவம்,
நீ குடிக்காத, நீ நினைச்சா உன்னால குடிய நிப்பாட்ட முடியும்னு தைரியம் சொல்லுவார். எனக்கும் குடிய நிப்பாட்டணும் தான் சாமி ஆசை. ஆனா என்ன பண்றது, யாராவது என்ன பேர் வச்சு கூப்பிட்டாங்கன்னா எனக்கு அந்த பேரை கேட்ட உடனே குடிக்கணும்னு தோணுதுன்னு. சாமியார், அப்படி என்னப்பா உன் பேருன்னு கேட்டா, என் பேர் நெப்போலியன் சாமின்னு. அதுதானே உன் பிரச்சனை, உன் பேரை நான் மாத்துறேன்னு. அது எப்படி சாமி திடீர்னு என் பேரை மாத்துவேன்னு? நான் மாத்திர பாருன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற கமண்டலத்திலேருந்து தண்ணி எடுத்து 3 வாட்டி தெளிச்சு விட்டு, இன்னிலேருந்து உன் பேர் நெப்போலியன் கிடையாது, உன் பேர் நவீன், நீ புத்தம் புதுசு, இன்னிலேருந்து நீ குடிகாரன் கிடையாது, நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்புவார். அவனும் வீட்டுக்கு போவான். கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணுவான். உட்காந்து பாப்பா, படுத்து பாப்பா, நடந்து பாப்பா, அவனால முடியாது. அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு போய் ஒரு சரக்கு பாட்டில் எடுத்துட்டு வந்து அந்த சரக்கு பாட்டிலுக்கு 3 வாட்டி தண்ணி தெளிச்சுட்டு, இன்னிலேருந்து நீ சரக்கு கிடையாது, உன் பேர் கஷாயம், உன்னை குடிச்சா தப்பு இல்லைன்னு ஒரு நியாயத்தை சொல்லிட்டா, கருத்தை சொல்லிட்டா, குடிச்சிட்டான். குடிக்கு அடிமையான ஒரு குடிகாரன் எப்படி குடிய விட முடியாதோ, ஊழலுக்கு அடிமையான திமுகவால ஊழல்ல இருந்து வெளியில வர முடியாது. அவங்க மக்களை பத்தி யோசிக்க மாட்டாங்க, மக்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, மக்களுக்காக பட்ஜெட் போட மாட்டாங்க. போட்ட ஒரே பட்ஜெட்டுக்கு திட்டத்துக்கு மட்டும் பேர் மாத்தி வைப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 2023 பட்ஜெட்ல ஒரு 1500 கோடி ஒதுக்குனாங்க. எதுக்குன்னு கேட்டா, கூவும் ஆறு சுத்தப்படுத்துவோம், பூங்காக்கள் கட்டுவோம்னு சொன்னாங்க. இப்போ 2024 1500 கோடி ஒதுக்கிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டா, நாங்க அடையாறு ஆறு சுத்தப்படுத்துவோம், பூங்காக்கள் கட்டுவோம்னு சொல்றாங்க. 2025 1500 கோடி ஒதுக்குவாங்க. எதுக்குன்னு கேட்டா, நாங்க பாலாறு சுத்தப்படுத்துவோம், பூங்காக்கள் கட்டுவோம்னு சொல்லுவாங்க. ஆனா எதையும் செய்ய மாட்டாங்க. 500 கோடி குளம் ஏரி எல்லாம் தூர் வாடுறதுக்காக ஒதுக்குனாங்க 2023. இந்த 2024 பட்ஜெட்லயும் 500 கோடி ஒதுக்கி இருக்காங்க குளம் ஏரி எல்லாம் தூர் வாடுறதுக்கு. உண்மையில அவங்க எந்த ஆணியும் புடுங்கல. உண்மையில அவங்க 500 கோடி செலவு பண்ணி குளம் ஏரி எல்லாம் சுத்தப்படுத்திருந்தா சென்னை மலையில மிதந்திருக்காது, வெள்ளத்துல வீணா போயிருக்காது, மக்கள் அவ்வளவு அவஸ்தைப்பட்டிருக்க மாட்டாங்க. சரி, திட்டத்துல தான் திருட்டுத்தனம் பண்றாங்க, திட்டத்துல தான் ஏமாத்துறாங்க, நிதியாவது ஒழுங்கா ஒதுக்குறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கறதுக்கு நிதி இல்லை. ஆனா கருணாநிதி பன்னாட்டு மையம் கட்டுறதுக்கும் திரைப்பட நகரம் அமைக்கிறதுக்கும் 500 கோடி ஒதுக்கி இருக்காங்க. புதுசா ஸ்கூல் கட்டுறதுக்கு நிதி இல்லை. சரி, இருக்கிற ஸ்கூலுக்கும் காலேஜ்க்கும் மாணவர்கள் போறதுக்கு ஒழுங்கான பஸ் இருக்கான்னா அதுவும் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பஸ் நிலைமை என்ன? ஏறுறதுக்கு மட்டும் படிக்கட்டு இருந்தா போதும், இறங்குறதுக்கு படிக்கட்டு தேவையில்லை. ஏதாவது ஒரு இடத்துல குழி இருக்கும், தானா கீழே விழுந்துடுவாங்க. அப்படியே இந்த நிலைமை. கேள்வி கேட்டா திமுக அமைச்சர் சிவசங்கர் சொல்றாரு, அதிமுக ஆட்சி காலத்துல அவங்க பஸ் வாங்கல, அதான் இன்னைக்கு பஸ் இல்லைன்றாரு. அதிமுக 10 வருஷம் ஆட்சி காலத்துல நாங்க 15,000 பஸ் வாங்கினோம். 2018 986 பஸ் வாங்கினோம். 2019 2375 பஸ் வாங்கினோம். 2020 கொரோனா காலத்துல 240 பஸ் வாங்கினோம். ஆனா இந்த விடியா திமுக ஆட்சி அமைச்சு இந்த திருட்டு திமுக எத்தனை பஸ் வாங்கியிருக்காங்க? 2021 0, 2022 வெறும் 100 பஸ், 2023 0. இப்படி செய்யற தப்பெல்லாம் அவங்க செஞ்சுட்டு பழிய தூக்கி அதிமுக மேல போடுறதே அவங்களுக்கு வழக்கமா போச்சு. சமீபத்தில் ஸ்டாலினோட பேச்சு கேட்டேன். ரொம்ப வீரமா பேசிட்டு இருந்தார். நாங்க திராவிட ஆட்சியை நிலைநிறுத்திட்டோம், சமூக நீதியை நிலைநிறுத்திட்டோம், ஜனநாயகத்தை நிலைநிறுத்திட்டோன்னு வீரமா பேசிட்டு இருந்தார். ஆனா உண்மையில என்ன நிறுத்தினாங்க? இந்த விடியா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் எதெல்லாம் நிறுத்திட்டாங்க? பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்திட்டாங்க, மானிய விலையில ஸ்கூட்டி திட்டம் நிறுத்திட்டாங்க,
பெண்களுக்கு கறவை மாடு கொடுக்கிற திட்டம் நிறுத்திட்டாங்க. பெண்கள் ஆடு வளர்க்கிற திட்டம் நிறுத்திட்டாங்க. பட்டதாரி பெண்களுக்கு திருமணத்துக்கு உதவித்தொகை கொடுக்கிற திட்டத்தை நிறுத்திட்டாங்க. ஏழை மக்கள் பசி போக்குற அம்மா உணவகம் திட்டத்தை நிறுத்திட்டாங்க. மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிற திட்டத்தை நிறுத்திட்டாங்க. வயசான முதியவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கிற திட்டத்தை நிறுத்திட்டாங்க. இப்படி மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக அதிமுக கொண்டு வந்த நல்ல திட்டங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து ஒன்னொன்னா நிறுத்திக்கிட்டே இருக்காங்க திமுக. கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை நிறுத்துவாங்க, அவங்க ஆட்சியை துரத்துவாங்க, அவங்கள திருத்துவாங்க. சாதாரணமா பொதுமக்களை யாராவது அடிச்சா பொதுமக்கள் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. போலீஸ் போய் அடிச்சவங்க யாருன்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனா இந்த திமுக ஆட்சி காலத்துல என்ன நிலைமை? போலீஸையே அடிக்கிறாங்க. போலீஸ அடிச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே போலீஸ்க்கு நேரம் சரியா இருக்கு. இதுல பொதுமக்கள் பத்தி போலீஸ் எங்க யோசிக்க முடியும்? அப்படியே போலீஸ் அடிச்சது யாருன்னு அவங்க கண்டுபிடிச்சு ஓடி போய் பார்த்தாங்கன்னா அங்க தப்பு செஞ்சவன் திமுக காரனா இருப்பான், இல்ல திமுக காரனுக்கு ஃப்ரெண்டாவோ நண்பனாவோ இருப்பான். போலீஸ் என்ன செய்ய முடியும்? கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அதிமுக ஆட்சி காலத்துல ஹீரோ மாதிரி இருந்த போலீஸ் இன்னைக்கு ஜீரோ மாதிரி கை கட்டிக்கிட்டு ரோட்ல நிக்கிறது பார்த்தா எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொதுவா ஒரு இடத்துல அநியாயம் நடந்தா, அராஜகம் நடந்தா அதை தட்டி கேட்கறது ஒரு பத்திரிக்கைக்காரனா இருப்பான். ஆனா திமுக ஆட்சி காலத்துல பத்திரிக்கைக்காரனையே அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க. பல்லடத்துல போலீஸ்க்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பத்திரிக்கைக்காரன் போன் பண்றாரு, தெரியாதவங்க நான் சுத்து போட்டாங்க, என்ன வெட்ட போறாங்கன்னு. ஆனா போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, வேடிக்கை பார்த்தாங்க. அந்த பத்திரிகை நண்பரை வெட்டிட்டாங்க. அந்த நிகழ்வு கண்டிக்கத்தக்க வேண்டிய நிகழ்வுக்கு ஸ்டாலின் அறிக்கை விடுறாரு, இது ஒரு சிறப்பு நிகழ்வு, அதனால நான் 3 லட்சம் நிவாரணம் தரேன்னு. ஒருத்தனை ஓட ஓட வெட்டினா ஸ்டாலினுக்கு சிறப்பு நிகழ்வா? பேசதான் வரல, அறிக்கை விடவுமா வரல. திமுக செய்யற தப்ப கண்டிச்சு யாராவது பேஸ்புக்ல போஸ்ட் போட்டாலோ, ட்விட்டர்ல ட்வீட் போட்டாலோ, இன்ஸ்டாகிராம்ல மீம்ஸ் போட்டாலோ, இல்ல தெருவுல இறங்கி கோஷம் போட்டாலோ, போட்டவன் நிலால இருந்தா கூட தனி படைய அமைச்சு உடனே புடிச்சுக்கிட்டு கொண்டு வந்துடுவாங்க. அதே குடிநீர் தொட்டியில மலம் கலந்தாலோ, பத்திரிக்கைக்காரனை ஓட ஓட வெட்டினாலோ, கனிமொழி பந்தோபஸ்துக்கு போன பெண் போலீஸ் கையை பிடிச்சிட்டு இழுத்தாலோ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு 1/4 நூற்றாண்டாகும். இந்த நிலைமை எல்லாம் தமிழ்நாட்டில் என்னைக்கு மாறும்? இன்னும் எத்தனை நாளுக்கு திமுக காரங்க வந்து மக்களை ஏமாத்த போறாங்க? மக்கள் ஏமாற மாட்டாங்க, மக்கள் இனிமே நம்மள நம்ப மாட்டாங்க, நம்ம விளம்பரம் எல்லாம் கவனிக்க மாட்டாங்கன்னு நினைச்சுதா இன்னைக்கு கூட்டணி கலையிறாங்க. கூட்டணியை நம்பி தேர்தலை சந்திக்கிறாங்க. திமுக எப்பவுமே முதுகெலும்பில்லாத கட்சி. விக்ரமாதித்தன் வேதாளம் மாதிரி அடுத்தவன் முதுகுல சவாரி செஞ்சே பழக்கப்பட்டவங்க திமுக. 1942 இருந்து 1952 வரைக்கும் சென்னை மாகாணமா இருந்த தமிழ்நாட்டுக்கு பிரதான எதிர்கட்சியா இருந்தது யார் தெரியுமா? யார் தெரியுமா? நம்ம சகோதரருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்திய முஸ்லிம் யூனியன், இந்திய முஸ்லிம் லீக். பலமான கட்சியா இருந்த இந்திய முஸ்லிம் லீக் துண்டு துண்டா பீஸ் பீஸா உடைச்சு அவரோட சுயநலத்துக்காக அவங்கள பிரிச்சதே கருணாநிதி. இன்னைக்கு அவங்கள சுருக்கி ஒரு சீட்டுக்காக கையேந்தி நிக்கிற அளவுக்கு பண்ணது கருணாநிதி. நான் சொல்லல, மாண்புமிகு காயிதே மில்லத் அவர்களோட பேரனே இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற வார்த்தையை பேசின கருணாநிதி மகன் இன்னைக்கு இஸ்லாமிய காவலன் நானு பேசி மக்களை ஏமாத்துறாங்க. இந்த திமுகவெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க.
நேத்து ஆரம்பிச்ச சின்ன சின்ன கட்சிகள் கூட பாத்தீங்கன்னா அவங்களோட பலத்தை நிரூபிக்கிறதுக்காக தேர்தல்ல தனியா நின்று இருக்காங்க. ஆனா திமுக தனியா நின்னதா சரித்திரமே கிடையாது. திமுகக்கே தெரியும் அவங்க தனியா நின்னா 5% ஓட்டு கூட வாங்க மாட்டாங்கன்னு தெரியும். எம்பி எலெக்ஷன்ல இல்ல, ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல திமுக தனியா நின்னா கூட ஓட்டு வாங்க மாட்டாங்க. ஒரு கட்சியோட பலம் அவங்க வச்சிருக்கிற கூட்டணி கட்சிகள் மேல இருக்காது. கூட்டணி கட்சிகளை வச்சு ஒரு கட்சியோட பலம் தெரியாது, இல்ல அடுத்த கட்சியில இருந்து ஆளை சேர்க்கிறதுல வச்சு கிடையாது. ஒரு கட்சியோட பலம் மக்கள் கிட்ட அந்த கட்சிக்கு இருக்கிற செல்வாக்கும் நம்பிக்கையும் தான் பலம். சமீபத்தில் பாத்தீங்கன்னா பிஜேபியில முன்னாள் அதிமுக காரங்க 17 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு ஒரே விளம்பரம் கொடுத்தாங்க. அவங்க எல்லாரையும் நீங்க பிஜேபியில சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது முதியோர் இல்லத்துல சேர்த்திருந்தீங்கன்னா ஓட்டு கிடைக்குமோ இல்லையோ உங்களுக்கு புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். இது தேர்தல் சமயம்ன்றதுனால மக்களை திசை திருப்புறதுக்காக அவங்களுக்கும் வீரம் இருக்குன்னு காமிச்சிக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. குறிப்பா ஸ்டாலின் மகன் வருவார், உதயநிதி. அவர் 2 வார்த்தை தான் பேசுவார். 2 வார்த்தை மீறி அவருக்கு பேச தெரியாது. ஆனா அந்த 2 வார்த்தையும் யாரோ எழுதி கொடுத்ததுனால தில்லா பேசுவார். சமீபத்தில் ஊடக நண்பர்கள் எல்லாரும் முன்னாடியும் வீரம் மாதிரி கெட்டப்ல நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம், நாங்க நிதி கேட்கிறோம் மத்திய அரசாங்கத்தை, நாங்க காசு கேட்டா கொடுக்க வேண்டியது தானே, கொடுக்க மாட்டேன்றாங்க, அது என்ன அவங்க அப்பம் வீட்டு காசான்னு உதயநிதி கேட்டார். நான் அந்த உதயநிதியை கேட்கிற நீங்களும் கேட்கணும். 1 ரூபாய் மக்கள் வரி பணமா கட்டினா அதுல 50 பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது, 50 பைசா மாநில அரசாங்கத்துக்கு வருது. அப்போ நாங்க கட்டுற வரி பணத்தை வச்சுக்கிட்டு உங்க கிட்ட இருக்கிற பணத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண வேண்டியது தானே, நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டியது தானே. ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? உங்க அப்பம் வீட்டு காசா? சென்னையில வெள்ளம் வந்தப்போ மக்கள் அவஸ்தப்பட்டப்போ மக்கள் ரொம்ப கோபத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே வழக்கம் போல திமுக சொல்லிட்டாங்க, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் எல்லா மாவட்டத்துக்கும் அத்தனை ரேஷன் கார்டுக்கும் நாங்க 6000 ரூபாய் நிவாரணம் தரோம்னு சொல்லிட்டாங்க. நம்பின அப்பாவி மக்கள் ரேஷன் கார்டுக்கு போய் நின்னா சக்கரை கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு நிவாரணம் கிடையாது, வருமான வரி கட்டினவங்களுக்கு நிவாரணம் கிடையாதுன்னு ஏமாத்தி அமிச்சாங்க. ஏன் மொத்த மக்களுக்கும் நிவாரணம் கொடுக்க வேண்டியது தானே, உங்க அப்பம் வீட்டு காசா? தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரோன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் தரோன்னு சொல்றீங்க. எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே, உங்க அப்பம் வீட்டு காசா? அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு ஸ்டாலின் யாரு? யாரை ஏமாத்துறதுக்காக பேசுறாங்க? வெள்ளத்துல சேதமடைஞ்ச ஸ்கூல் எல்லாமே சரிப்படுத்துறதுக்கு வெறும் 2 கோடி ஒதுக்கிட்டு ஃபார்முலா கார் ரேஸுக்கு மட்டும் 40 கோடி ஒதுக்குறாங்க. அவங்க அப்பம் வீட்டு காசா? ராணுவத்துல செத்தவனுக்கு வெறும் 3 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் தராங்க. உங்க அப்பம் வீட்டு காசா? ஒரே கையெழுத்துல நீட்ட ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆணியும் புடுங்க முடியாம இன்னைக்கு மக்களை ஏமாத்துறதுக்காக 50 லட்சம் கையெழுத்து வாங்குறான்னு அரசாங்க பணத்தை செலவு பண்ணி ஊரூரா போறாரு உதயநிதி. உங்க அப்பம் வீட்டு காசா? இன்னைக்கு இபி பில் 3 மடங்கு ஏறி இருக்கு, கரண்ட் பில்லே கட்ட முடியாம மக்கள் அவஸ்தைப்படுறாங்க. ஏன் மக்களுக்காக நீங்க கரண்ட் பில் குறைக்க வேண்டியது தானே, உங்க அப்பம் வீட்டு காசா? பால் பெட்ரோல் விலை குறைக்கிறோன்னு சொல்லி இன்னைக்கு பால் விலையை கூட ஏத்திட்டீங்க, வரியெல்லாம் ஏத்திட்டீங்க, விலையெல்லாம் ஏத்திட்டீங்க. நேத்து குப்பை அள்ளுறதுக்கு கூட வரிய போட்டீங்க. உங்க அப்பம் வீட்டு காசா? இப்படி திமுக இந்த பக்கம் வந்தா நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி நீங்க கேட்கணும், இந்த ஊடகங்கள் கேட்கணும். ஊடகங்கள் மட்டும் உண்மையான செய்திகள் இந்த ஊருக்கு சொன்ன அன்னைக்கு திமுகவோட கதை முடிஞ்சிடும். ஊடகங்கள் மாறணும், உண்மையை ஊருக்கு சொல்லணும். திமுக மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் கிளம்பி வந்திருக்காங்க. திமுக பத்தாதன்னு இன்னைக்கு பிஜேபி வேற கிளம்பி வந்திருக்கு. கார்பரேஷனுக்கும் பிஜேபிக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. கார்பரேஷனை பார்த்தீங்கன்னா நாய் பிடிக்கிற வண்டியோட அலைவாங்க,
பிஜேபி பாத்தீங்கன்னா ஆள் பிடிக்கிற வண்டியோட அலையிறாங்க. பிஜேபி கட்சியில நீங்க சேரணுமா, உங்களுக்கு சில தகுதி இருக்கணும். ஒண்ணு, நீங்க ஏதாவது ஒரு கட்சியில உறுப்பினரா இருக்கணும், உறுப்பினர் அட்டை வச்சிருக்கணும். ரெண்டாவது, நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கணும். மூணாவது, உங்க குடும்பத்திலையும் சரி நீங்க இருக்கிற கட்சியிலையும் சரி உங்களை மதிக்கவே மதிக்க கூடாது யாரும். நாலாவது, நீங்க மோடிய தலைவரா பார்க்கணும், அண்ணாமலைய கடவுளாவே பார்க்கணும். அப்பதான் பிஜேபியில என்ட்ரி. உங்களை வண்டியில ஏத்திப்பாங்க, இலவசமா டெல்லி வரைக்கும் கூட்டிட்டு போவாங்க, கட்சியில சேர்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை கண்டுக்காம விட்டுடுவாங்க, அது வேற விஷயம். நேத்து பிஜேபி பிரச்சாரத்துக்காக பிரதமர் மோடி திருப்பூர் வந்திருந்தார். அவர் பேசினது நான் டிவியில லைவ் பார்த்தேன். எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. நம்ம கூட அதிமுக கூட்டணியில இல்ல, நான் கண்டபடி பேசி அதிமுக கூட்டணி உடைச்சிட்டேன்னு அண்ணாமலை மோடிக்கு சொன்னாரா இல்லையானே எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்தவர் பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணாம நமக்காகவே பிரச்சாரம் பண்றாரு, அதிமுகக்கே பிரச்சாரம் பண்றாரு. புரட்சி தலைவர் உத்தமர், புரட்சி தலைவி அம்மா நல்லவங்க, அவங்க ரெண்டு பேரும் சிறந்த ஆட்சி கொடுத்தாங்கன்னு பேசினாரு. மோடிஜி, இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். உங்க கூடவே வளர்த்துக்கிட்டு கூடவே கூட்டிட்டு போறீங்களே ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டிக்கு தான் இது தெரிய மாட்டேந்து. அந்த கத்துக்குட்டிக்கு நல்லா கத்து கொடுத்துட்டு போங்க. எங்க புரட்சி தலைவரோட புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சி மட்டும் இல்ல, 4.5 வருஷம் அம்மாக்கு அப்புறம் ஆட்சி செஞ்ச அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியும் அற்புதமான ஆட்சின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். ஏதோ 1-2 பேருக்கு டவுட் இருந்தாலும் இந்த திமுகவோட காட்டாட்சியில அவங்களும் தெளிவாயிட்டாங்க. இனிமே எப்ப தேர்தல் வந்தாலும் அதிமுகக்கும் ரெட்டலுக்கு தான் ஓட்டு போடுவான்னு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்க. மோடி சார் புத்திசாலி, அவருக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ராமரு அனுமாருன்னு பேசினா மட்டும் பத்தாது, நம்ம கைத்தட்டு வாங்கணும்னா புரட்சி தலைவர் பத்தி புரட்சி தலைவி அம்மா பத்தி பேசணும்னு முடிவு பண்ணி தான் பேசியிருக்காரு. ஆனா என்ன பண்றது, மோடிக்கு தெரிஞ்சது கூட அண்ணாமலைக்கு தெரியாம போச்சு. எனக்கு அண்ணாமலைக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. ஸ்டாலினை பாத்தீங்கன்னா விடியல் தரேன்னு உத்தார் விட்டுக்கிட்டே சுத்துவாரு. அண்ணாமலைய பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவனையே வீடியோ எடுத்து வெளியில விட்டு சுத்துவார். இவர் கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு பதிலாக எங்கேயாவது வீடியோ எடுக்க போயிருந்தா கூட இன்னும் பெரிய ஆளா வந்திருப்பார். இந்த அண்ணாமலை எல்லாம் எங்களை பார்த்து பேசுறாரு, 4.5 வருஷம் அதிமுக ஆட்சிக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோன்னு. அண்ணாமலை பிஜேபி சப்போர்ட் பண்ணது எங்க ஆட்சிக்கு இல்ல, ஓபிஎஸ்க்கு. நாங்கெல்லாம் சேர்ந்து எங்க ஆட்சியை நல்லா காப்பாத்திட்டோம். உங்களாலதான் ஓபிஎஸ் காப்பாற்ற முடியாம தெருவுல நிக்கிறாரு. கூட கூப்பிட்டுக்கிட்டு கூட்டணியில வச்சுக்கங்க, வாரி கொடுத்துடுவாரு எம்பிக்களை. இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்கிற நிலைமைக்கு பிஜேபி ஆபீஸ்ல தோட்ட வேலைக்கு கூப்பிட்டா கூட போயிடுவாரு, அந்த நிலைமையில இருக்காரு. அவரை நம்பி எல்லாம் அதிமுகவை சீண்டி பார்க்கிறாரு அண்ணாமலை. அதிமுகன்றது 52 வருஷ ஆலமரம். இத நேத்து முளைச்ச புல்லெல்லாம் அசைச்சு பார்க்கணும்ன்றது முட்டாள்தனம். காக்கா கூட்டுல குயில் முட்டை போடும், காக்கா அது தான் முட்டைன்னு நினைச்சு அடக்காக்கும். எப்போ முட்டை உடைஞ்சு குயில் சத்தம் போடுமோ காக்கா உஷாராயிடும், இது நம்ம இன்னும் இல்லைன்னு வெளியில தள்ளிடும். அதே மாதிரிதான் அண்ணாமலை வாய் விட்டு இன்னைக்கு வீணா போய் வெளியில போனா அதுக்கு நாங்க பொறுப்பில்லை. போக போக அண்ணாமலை தெரிஞ்சுப்பாரு, அதிமுக கூட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதைன்னு. அண்ணாமலை என்ன பேசினாலும் அவர் பின்னாடியே வர்ற ஆதரவு பிரஸ்ன்னு நினைச்சார் அதிமுகவை. போனா போட்டோம், விட்டா வீணா போயிடுவாங்களேன்னு நாங்க தூக்கி சுமந்தா எங்களையே போட்டு பாக்குறீங்களா? அண்ணாமலை சொல்றாரு, நாங்க தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தா ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தருவேன்னு. எப்படி தருவாரு? வட மாநிலத்துல கொடுத்து கிழிக்க வேண்டியது தானே. வடக்குல 10-15 மாநிலத்துல பிஜேபி தானே ஆட்சி செய்யுது, அங்க வேலை கொடுத்து கிழிக்க வேண்டியது தானே. அங்க பொழப்பில்லைன்னு தானே இன்னைக்கு பார்லர்ல இருந்து பானிபூரி விக்கிறவன் வரைக்கும் வடக்குல இருந்து பொழப்பு தேடி தமிழ்நாட்டுக்கு வராங்க. இதுல எங்க இருந்து இவர் ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தருவாரா? யார்கிட்ட பேசுறாரு அண்ணாமலை?
அண்ணாமலை வேணும்னா ஹிந்துத்துவா பேசி திமுகவை எதிர்க்கலாம். ஏன்னா திமுக ஹிந்து விரோத கட்சி, அதிமுக அப்படி கிடையாது. எங்களுக்கு அம்மனும் அல்லாவும் மேரியும் மாரியும் வேற வேற கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான், எல்லாரும் சமம்தான். இது புரட்சி தலைவரோட கட்சி. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், அன்னை இதயமாக அன்பே வடிவமாக வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோன்னு பாடின புரட்சி தலைவர் கட்சி. ஹஜ் யாத்திரையோ, பழனி யாத்திரையோ, ஜெருசலேம் யாத்திரையோ, எல்லா மத யாத்திரைக்கும் நிதி உதவி செஞ்சு எல்லா மதத்தையும் சமமா பார்த்த புரட்சி தலைவி கட்சி. எங்க அம்மாவோட வேதமே மக்களால் நான், மக்களுக்காகவே நான் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களை ஏமாத்துறதுக்காக நிறைய பேர் கிளம்பி வந்திருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல பகல் கனவு காண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் கனவுகளை நிறைவேற்றணும்னு நினைச்சு வாழ்ந்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். நம்ம அம்மா புரட்சி தலைவி அவர்களை பத்தி எல்லாருக்கும் முழுசா தெரியாது. மேலோட்டமா அம்மாவை பார்க்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, அம்மா ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தாங்க, கான்வென்ட்ல படிச்சாங்க, நடிக்க வந்தாங்க, பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்க, அரசியலுக்கு வந்தாங்க, சிஎம் ஆயிட்டாங்க, இதுதான் அவங்க வாழ்க்கைன்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம அம்மா வாழ்க்கையில எத்தனை வலி, எத்தனை வேதனை இருந்தது தெரியுமா? படிக்க வேண்டிய வயசுல நடிக்க வந்துட்டாங்க. ஏன்? குடும்பத்துக்காக. குடும்பத்தை கவனிக்க வேண்டிய வயசுல புரட்சி தலைவர் ஆசையோட கட்சியில இணைஞ்சு கட்சியை கவனிச்சுக்கிட்டாங்க. ஏன்? புரட்சி தலைவருக்காக. மலை போல நம்ப இருந்த புரட்சி தலைவர் இறந்து உயிரில்லாத சில போல படுத்துக்கிட்டு இருக்கும் போது ஒட்டுமொத்த கூட்டமும் அம்மாவை அவமானப்படுத்தினாங்க. ஆனாலும் அவங்க அரசியலை புட்டு போல. ஏன்? புரட்சி தலைவருக்கு கொடுத்த வார்த்தைக்காக, வைராக்கியத்துக்காக. கை குழந்தைய தூக்க வேண்டிய வயசுல ஒட்டுமொத்த கட்சி பாரத்தையும் தோல்ல தூக்குனாங்க. ஏன்? தொண்டர்களுக்காக. சட்டசபையில கருணாநிதியாலும் அவரோட காட்டு மிராண்டி கூட்டங்களாலையும் அசிங்கப்பட்ட போதும் அம்மா கலங்கி நிக்கல. பாஞ்சாலி கூட கிருஷ்ணரை துணைக்கு கூப்பிட்டாங்க, ஆனா அம்மா யாரையும் கூப்பிடல. சிங்கம் மாதிரி தனியா நின்னு சபதம் போட்டு முதல்வரா வந்து நின்னாங்க. ஏன்? பெண்கள் ஜெயிக்கணும்ன்றதுக்காக. எத்தனை இடைஞ்சல்கள் இருந்தாலும் மறுபடி முதல்வராகி மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்து திரும்ப திமுகவை தோக்கடிச்சாங்க. ஏன்? தமிழ்நாடு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. அப்படி மக்களுக்காக உழைச்சு இந்த மக்களை விட்டு சென்ற நம்ம தாய்க்கு, நம்ம தெய்வத்துக்கு, நம்ம புரட்சி தலைவிக்கு இறுதி மரியாதை நடக்கும் போது இந்த உலகமே அழுதது. எதிரி கூட கண் கலங்கி கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டினாங்க. ஏன்? ஏன்னா அம்மா வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக போராடி வாழ்ந்தாங்க. புதைக்க புதைக்க முளைச்சாங்க, வெட்ட வெட்ட வளர்ந்தாங்க. அதுதான் புரட்சி தலைவி அம்மா. ராணி மாதிரி வாழ்ந்தவங்க ரணவேதனையில ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு இருக்கும் போது கூட அவங்க வியாதி பத்தி நினைக்காம விவசாயிகளை பத்தி நினைச்சாங்க. காவேரி பிரச்சனைக்கு ஹாஸ்பிட்டல்லையே கூட்டம் நடத்தினவங்க அம்மா. அப்படி தன் இறுதி மூச்சு வரைக்கும் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்து மறைஞ்சவங்க அம்மா. அந்த அம்மாவோட இயக்கத்தை அதிமுக என்ற ஆலமரத்தை நம்ம வாட விடலாமா? இது ஒரு கட்சி கிடையாது, இது குடும்பம், இது கம்பெனி கிடையாது, கழகம். அண்ணாவோட கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு நிறைஞ்ச ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது குண்டர்கள் கட்சி கிடையாது, இது தொண்டர்கள் கட்சி. இது மகன்கள் கட்சி கிடையாது, மக்கள் கட்சி. இது கொத்தடிமை கட்சி கிடையாது, கொள்கை கட்சி. இது குடும்ப கட்சி கிடையாது, கொடுக்கிற கட்சி. அம்மாக்கு அப்புறம் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தாரு. இன்னைக்கு எத்தனையோ கஷ்ட காலத்துல கட்சியை கட்டி காப்பாத்துறாரு. அண்ணனை பத்தி நீங்களே யோசிச்சு பாருங்க. அண்ணன் எடப்பாடியார் நினைச்சிருந்தா 4.5 வருஷம் அவர் முதல்வரா இருக்கும் போது, இன்னைக்கு கட்சிக்கு பொதுச் செயலாளரா இருக்கும் போது அவர் நினைச்சா அவர் மகனை, அவர் மாமனை, அவர் மச்சானை, அவரோட அக்காவை, அவரோட அண்ணாவை கட்சிக்கு கொண்டு வர முடியாதா? பதவிக்கு கொண்டு வர முடியாதா? ஆனா
அண்ணன் எடப்பாடியார் எப்பவுமே மக்களை பத்தி யோசிச்சாரே தவிர மனைவி பத்தி மகனை பத்தி யோசிக்கல. கட்சி பத்தி யோசிச்சாரே தவிர சொந்த காசு சம்பாதிக்கணும்னு யோசிக்கல. அம்மாக்கு அப்புறம் முதல்வரா வந்த அண்ணன் எடப்பாடியாரை பார்த்து கருணாநிதியிலிருந்து கைரேக பார்க்கிறவன் வரைக்கும் அடிச்சு சொன்னாங்க 10 நாட்கள்ல அதிமுக ஆட்சிக்கு வந்துடும். ஆனா என்னாச்சு? 4.5 வருஷம் நங்கூரம் போட்ட மாதிரி நல்லாட்சி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு ஸ்டாலினுக்கு என்ன நிலைமை? 3 வருஷத்துல மூச்சு முட்டுது. அமைச்சருங்களால என்னால தூங்க முடியலன்னு ஊரூரா போய் புலம்புறாரு. மகன் வேற ஒரு பக்கம் போட்டு பார்க்கிறாரு. தயவு செஞ்சு இவங்களெல்லாம் நம்பாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னா அதிமுக ஆட்சியில இருக்கணும். தமிழ்நாட்டு மக்களை திமுக எத்தனையோ பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து பொய்யான விளம்பரங்களை கொடுத்து ஏமாத்திருக்காங்க. உங்களை ஏமாத்தின திமுகவை நீங்க ஏமாத்த இதுதான் சரியான சமயம். இதோ வரப்போகுது நாடாளுமன்ற தேர்தல். எப்ப தேர்தல் வந்தாலும் அம்மாக்கு ஓட்டு போடுங்க, அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டேலுக்கு ஓட்டு போடுங்க. நீங்க இழந்த நிம்மதியை, நீங்க இழந்த உரிமைகளை, நீங்க இழந்த சந்தோஷத்தை நாங்க உங்களுக்கு மீட்டு தருவோம். திமுகவை பொறுத்த வரைக்கும் திருச்சியில நேரு வெறும் தேர்தான். தேர்தல் சமயத்துல மட்டும்தான் மரியாதை. அதுக்கப்புறம் இழுத்துட்டு போய் ஒரு மூலையில வச்சு மூடி வச்சிடுவாங்க. ஆனா மகேஷ் இன்னைக்கு சாமி மாதிரி கும்பிடுறாங்க. இது நேருக்கும் நல்லா தெரியும். இனிமே திமுக திருச்சியில ஜெயிக்காது. நேரு சொன்ன கேண்டிடேட்டுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா மகேஷ் பொய்யாமொழி கோஷ்டி வேலை பார்க்காது. மகேஷ் சொல்றவனுக்கு சீட்டு கொடுத்தா நேரு கோஷ்டி வேலை செய்யாது. 2 பேருக்கும் வேண்டான்னு காங்கிரஸ்க்கு சீட்டு கொடுத்தா காங்கிரஸ்காரனே வேலை செய்ய மாட்டாங்க. இதான் திமுகக்கும் அவங்க கூட்டணிக்கும் இருக்கிற நிலைமை. மலைக்கோட்டை மறுபடியும் அதிமுக கோட்டைன்றது இந்த தேர்தலில் தெரியும். நம்புங்கள் தொண்டர்களே, புது உணர்ச்சியோட புது வேகத்தோட தேர்தலை சந்தியுங்கள். நம்புங்கள், நாளை நமதே, 40 நமதே.